Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Physicsல NEET எக்ஸாமில் 10 சாப்டர்ஸ் படிக்கிறது மூலமாக 100+ மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துருந்தீங்க. அண்ட் ஒரு 10 சாப்டர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த 10 சாப்டர்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இந்த 10 சாப்டர்ஸ்லேருந்து தான் அதிகப்படியான கொஸ்டின் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன அந்த 10 சாப்டரை நான் இனிமேல் படிக்கலான்னு இருக்கேன், ஸோ அதுக்கான நோட்ஸு வீடியோஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து இந்த வீடியோ மாதிரியே உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியை பற்றி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபிசிக்ஸில் இந்த 10 சாப்டர்ஸ்க்கான வீடியோஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ என்கிட்ட டெலகிராம் குரூப் இல்லைனா என்னால் டவுன்லோட் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, டெலகிராம் இல்லாதவங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ்க்கான இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 10 சாப்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நியர்லி 70% ஆஃப் கொஸ்டின் வந்து இந்த 10 சாப்டர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வீடியோ நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. தமிழ் மீடியம் பியூர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு பெருசாக வந்து வீடியோஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் பியூர் தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் ஸ்கூல்ஸில் வந்து நடத்தினதை வச்சு தான் நீங்கள் வந்து படிக்கணும். பெருசாக எந்த ஒரு சேனலும் வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு தமிழில் வந்து சாப்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த 10 சாப்டர்ஸ்க்கு உண்டான லிங்க்கை நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். டைரெக்டாக இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த வீடியோஸை வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி 10 சாப்டர்ஸ்க்கு உண்டான வீடியோஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழில் வந்து நடத்துகிற மாதிரி. ஓகேங்களா? பைலிங்குவலில் வந்து இருக்கும், டாங்கிலீஷில் வந்து இருக்கும். அடுத்து பியூர் இங்கிலீஷ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இதுக்கான நோட்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நோட்ஸை எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து 2 பேஜ் தான் இருக்கும். ஓகேங்களா? 2 பேஜ் பிடிஎஃப் தான். அதிகபட்சமாக வந்து ஒரு 3 பேஜஸ் வந்து இருக்கலாம். பட் அதுக்கு மேலே போகாது. ஒரு 2 பேஜ் பிடிஎஃப் வந்து நல்லா வந்து ஷார்ட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெலகிராமை வந்து நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே கொஞ்சம் நிறைய இருக்கிறதால நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா இந்த சாப்டரோட நேம் போட்டு 2 பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேஜுக்கான நோட்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ தான் நான் புதுசாக வந்து டெலகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் மெசேஜில் வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 10 சாப்டர்ஸ்லேருந்து தான் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. அப்போ இந்த 10 சாப்டர்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும். அண்ட் டாங்கிலீஷ் அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அதாவது இங்கிலீஷை வந்து தமிழில் வந்து படிக்கிறாங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். பியூர் தமிழ் மீடியம்க்கு வந்து என்கிட்ட வீடியோஸ் வந்து கிடையாது. அண்ட் பியூர் இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து 1 ஷாட் வீடியோஸ் தான். நீங்கள் இந்த லிங்க்கை ஆக்சஸ் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியும் அண்ட் பயாலஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து டிப்ஸ் வந்து கேட்பீங்க. எப்படி 1 ஷாட் வீடியோஸ் வந்து 4 இல்லைனா 5 மணி நேரம் கூட வருது, ஸோ அவ்வளோ நேரம் என்னால் வந்து வெயிட் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து நீங்கள் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து எதனால் இவ்வளோ லென்த் அதிகம் அப்படின்னா ஒயிட் போர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த ரைட் பண்ணி எழுதுறதால தான் இவ்வளோ லென்த் வருது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோவோட ஸ்பீடை வந்து நீங்கள் 1.25x வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 or 5 hours இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours மினிமம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு டைமை வந்து உங்களால் வந்து கன்சியூம் பண்ண முடியும். ஒரு பெரிய 1 ஷாட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து கொண்டு வரக்கூடாது. ஸோ அதை நீங்கள் வந்து டைமை வந்து இந்த இடத்துல வந்து 1.25x வந்து நான் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் வந்து 1.5x ஸ்பீடு வச்சிங்க அப்படின்னா இன்னமும் ஈஸியாக உங்களால் வந்து படிக்க முடியும். ஸோ அப்போ எப்போவுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து 1 ஷாட் வீடியோஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா டைமை வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக எப்போவுமே
எப்போவுமே வீடியோவோட ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்பீடை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப குறைவான டைமில் வந்து உங்களால் வந்து படிக்க முடியும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நோட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த சமயத்தில் நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இதை வந்து நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியடில் தான் வந்து படிக்க போகிறோம். ஸோ அதனால் நோட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நம்மளுடைய பிடிஎஃப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நோட்ஸை வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் இருக்கு. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? 10 டேஸ் எடுத்துக்கோங்க. 10 டேஸில் வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 சாப்டர், ஃபிசிக்ஸில் ஒரு 10 சாப்டர் தான் கொடுத்துருக்கேன். அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து 10 நாள்லேயே வந்து இந்த எல்லா சாப்டர்ஸையும் வந்து முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும், மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒரு சாப்டரை வந்து படிங்க. ஸோ அதுக்கான டெஸ்ட்டு அந்த ப்ரிப்ரேஷன் அந்த இதுவெலாம் ப்ராக்டிஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர். ஓகேங்களா? ஒரு சாப்டர் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பண்ணீங்க அப்படின்னா 10 டேஸில் உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் 10 சாப்டர்ஸை. ஸோ 100+ மார்க்ஸை வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது லிங்க்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராமில் வந்து அட்மினாக நான் தான் இருப்பேன். எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதை நான் மற்றவங்களுக்கும் நம்மளுடைய குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை, see you, டாட்டா.